உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம்னா, அதாவது பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவில் நான் அதிமுக பற்றி தான் பேச போகிறேன். அதிமுக கட்சியை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். இன்றைக்கி சண்டே 29ஆம் தேதி காலையில் வீடியோ போடுறேன். அதாவது பார்த்திங்கன்னா, என்ன நான் பேச போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் அதிமுகவுடைய இப்போ இருக்கக்கூடிய அந்த கட்சி தலைவர்கள் எல்லாரையும் குற்றம் சாட்டியிருந்தேன். திருப்பி நான் பேர் சொல்ல விரும்பலை, தேவைப்பட்டால் பேர் சொல்லிக்கலாம். என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த கட்சி தலைவர்கள் ஒருத்தராக டெல்லிக்கு போகிறாங்க வராங்க. கட்சியுடைய ஆஃபீஸ் இங்கே இருக்குது, சென்னையில் ராயப்பேட்டையில் இருக்குது. அதை போட்டு எதுக்கு இவங்க டெல்லிக்கு போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. சரி, ஒரு பக்கம் அது இருக்கட்டும். நேரடியாக விஷயத்துக்கு வரேன். அதாவது நான் நேற்று விக்கிபீடியாவில் எடுத்து பார்த்தேன், கூகுளில் அதிமுகவை பற்றி என்னென்ன போட்டு வச்சுருக்காங்கன்னு நான் ரிசர்ச் பண்ணேன். நேற்று நைட்டு உட்காந்து பார்த்தேன், எல்லாமே பார்த்துட்டேன். இப்போ காலையில் கூட எடுத்து பார்த்தேன். இன்னும் நான் உள்ளே டீப்பாலாம் போய் பார்க்கலைங்க. டீப்பாலாம் பார்த்தேன்னா அப்புறம் எனக்கு ரொம்ப ஆசை வந்துடும். அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ இருக்க தலைவர்களை நான் குற்றம் சாட்டுறேன். அதிமுகவுடைய அந்த உச்சபட்ச தலைவர் அவங்கள கூட நான் குற்றம் சாட்டுறேன். ஏன்னா அந்த இயக்கத்தை அவங்களுக்கு எப்படி வழி நடத்தணும் தெரியல. இதுதான் அங்கே பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா நான் அதிமுகவில் இருந்த ஒரு உறுப்பினராக இருந்தவன். எனக்கு அதிமுக பற்றி பேசுகிறதுக்கு அனைத்து உரிமைகளும் இருக்குது. 1922 அக்டோபர் 17ஆம் தேதி மதுரை, இப்போ நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது தான் மதுரையில் தான் கட்சியை ஆரம்பிக்கிறாரு நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். நான் பேசிக்கிட்டு இருக்க மதுரையிலேருந்து தான் கட்சி ஆரம்பிக்கிறார் 1922 அக்டோபர் 17ஆம் தேதி. அப்போ கட்சிக்குன்னு சில கொள்கைகள் கொண்டு வராரு. அதன்படி தான் கட்சி இருக்கணும்னு உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. சரிங்களா? அப்போ அதெல்லாம் கட்சி ஆஃபீஸில் இருக்கும். அது முக்கியமான தலைவர்களுக்கெல்லாம் தெரியும். நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சும்மா நீங்கள் இப்போ தொண்டர்களை ஏமாற்றணும்னு நினச்சிங்கன்னா, தொண்டர்களெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு கம்முன்னு இருக்க மாட்டாங்க. சில பேர் காசு வாங்கிட்டு 1000 ரூபாய், நீங்கள் கொடுக்குற காசு 1000 ரூபாயோ இல்லை ஒரு 10,000 ரூபாயோ ஒரு தொண்டர்களுக்கு செலவு கொடுக்குறீங்கன்னா, 10,000 கொடுங்க, 1,00,000 கொடுங்க, அதை வாங்கிட்டு அவங்க கம்முன்னு இருப்பாங்க. ஆனால் சில உண்மையான தொண்டர்கள், உறுப்பினர்கள், நான் பொதுமக்கள் சார்பாக பேசுகிறேன்னே வச்சுக்கிருவோமே, அந்த கட்சி மதுரையில் உருவாக்குறாங்க. அந்த கட்சியின் கொள்கைகளுக்கு மாறாக இன்றைக்கி இருக்க தலைவர்கள் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அது நல்லதுக்கு இல்லை. சரி, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிடுறேன். கட்சியின் கொள்கைகள் என்ன சொல்லிடுறேன். 1972 அக்டோபர் 17ஆம் தேதி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறார். ஏன்னா திமுகலேருந்து அவரை வெளியேற்றிடுறாங்க, கட்சியை விட்டு நீக்கிடுறாங்க. நீக்கினோடனே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியை ஆரம்பிக்கிறாரு. மதுரையில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க கட்சியை. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க என்ன கொள்கைகள் கொண்டு வந்திருக்காங்கன்னா, அண்ணாயிசம், அண்ணா கொள்கையின் அடிப்படையில் தான் இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணாயிசம், சோசியலிசம், அதுதான் போட்டிருந்துச்சு அந்த இதில் நான் பார்க்கும்போது. அப்புறம் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக போட்டது மதச்சார்பின்மை தான் கட்சியின் கொள்கைகள். எம்ஜிஆர் எழுந்து ஃபவுண்டர், அவர் தான் கட்சியின் நிறுவனர், கட்சியின் தலைவர் அவர் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா வந்தாங்க, கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாங்க. அவங்க எம்ஜிஆரை காட்டிலுமே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கூடுதலாகவே காமிச்சாங்கன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதிமுகவில் ஏன் போய் இணைஞ்சேன்னா, ஜெயலலிதா அம்மாவுடைய அந்த ஒரு அரசியல், அவங்க செஞ்ச அந்த அரசியல், மக்கள் கூட்டம் அவங்க பின்னாடி அப்படியே ஒரு கோடான கோடி தொண்டர்கள் அவங்க பின்னாடி பொதுமக்கள்லாம் அப்படியே பயணிப்பாங்க. அப்போ அதை பார்த்து ஒரு ஈர்ப்பு எல்லாருக்குமே அதிமுக மேலே எல்லாருக்கும் இன்றைக்கி வரைக்கும் அதிமுகவுக்கு உண்டான ஒரு நல்ல பேர் இருக்குது. ஸோ இப்போ 2 தலைவர்கள் கஷ்டப்பட்டு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த கட்சிக்குன்னு கொள்கைகள் வச்சுருக்காங்க, இன்னொருத்தர் கட்சியை காப்பாற்றிருக்காங்க, புரட்சித் தலைவி அம்மா. ஸோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்காருன்னா, அவர் என்ன கொள்கைகள் கொண்டு வந்தாருன்னா, மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அம்மா அதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த கட்சியின் கொள்கைகளுக்கு மாறாக, அதிமுகவோட கொள்கைகளுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பிஜேபி கூட போய் கூட்டணி வைக்கிறாங்க. கூட்டணி வைப்பது தவறில்லை. அந்த இதில் நான் பார்த்ததில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்த அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் யாரை வேணால் சேர்த்துக்கலாம், தப்பில்லை. ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி அப்படின்னு தான் சொல்லணும். அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு தான் அதில் போட்டிருக்கு. கட்சியின் கொள்கையில் அது ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. நீங்கள் யாரை வேணால் கூட்டணியில் சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் பிஜேபியை சேர்த்துக்கலாம்.
20 சீட்டு கொடுக்கலாம், இல்லை 10 சீட்டு கொடுக்கலாம். இல்லை அதிகபட்சம் நாங்கள் இவ்வளோ பெரிய இயக்கம், டெல்லியில் எங்களுக்கு பெரிய கட்சின்னாங்கன்னா ஒரு 30 சீட்டு 25 சீட்டு வேணால் கொடுக்கலாம் அதிகபட்சம். 30 சீட்டு 30 எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறீங்கன்னா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி அப்படின்னு வேணால் நீங்கள் நினச்சிக்கலாம், தப்பில்லை. அதை விட்டு போட்டு நீங்கள் டெல்லிக்கு ஒரு தலைவராக படையெடுத்து அங்கே போய் சுருக்கமாக சொல்லப்போனால் என்ன பேசிக்கிறாங்கன்னா, மக்கள் அடிமைகள் ஒவ்வொருத்தராக டெல்லிக்கு போகிறாங்க வராங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க சில பேர். அதுவும் குறிப்பாக நான் பேச மாட்டேன், அப்படி திமுகக்காரங்க பேசுகிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, அங்கே போய் காலில் விழுகிறாங்கன்னு பேசிக்கிறாங்க. இது தேவையா? கட்சி ஆஃபீஸ் இங்கே இருக்குது, ராயப்பேட்டையில் எம்ஜிஆர் மாளிகை இருக்குது. பார்த்தீங்கன்னா கட்சி ஆஃபீஸ் இருக்குது. அதை வந்து அதில் போய் உட்காந்து நீங்கள் உங்களுக்குள்ளே எத்தனை தலைவர்கள் இருக்கீங்க, ஒரு 6 தலைவர்கள் இருக்கீங்க. அந்த 6 தலைவர்களும் ஒன்றா இணைஞ்சி கட்சியை வழி நடத்துனீங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லா போகும். அதை விட்டு போட்டு இப்போ நீங்கள் போய் டெல்லியில் போயிட்டு வரீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைக்கும் 2026 என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் தமிழ்நாட்டில் 2026 நாங்கள் ஆட்சி பிடிப்போம்னு அமித்ஷா சொல்கிறாரு. இது எவ்வளோ பெரிய ஒரு 10 எம்எல்ஏ கூட அவங்ககிட்ட கிடையாது. ஒரு 4 எம்எல்ஏவோ 2 எம்எல்ஏவோ வச்சுக்கிட்டு அவங்க வந்து எவ்வளோ பெரிய இயக்கத்தை கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க. ஒரு பெரிய கட்சி, இயக்கம்னு கூட சொல்ல முடியாது, ஒரு பெரிய கட்சி. இந்த கட்சிக்குன்னு மதச்சார்பின்மைன்னு ஒரு கொள்கை வச்சுருக்காங்க. இந்த கொள்கைகளுக்கு இந்த எதிராக வந்து இப்போ இருக்க தலைவர்கள் செயல்பட்டாங்கன்னா இது நல்லதுக்கு இல்லை. ஏற்கனவே ப்ரிடிக்ஷனில் வேறு இருக்குது, நிறையா பேர் யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்காங்க, கட்சியோட தலைமை மாறப்போகுதுன்றாங்க. திடீர்னு ஒரு உறுப்பினரோ ஒரு தொண்டரோ தலைவராக வந்துடாமல் பார்த்துக்குங்க. நீங்கள் எல்லாம் அப்போ அவங்க அந்த 6 பேர் யார் பேருன்னு நான் போன வீடியோ சொல்லிப்பேன். 6 பேர்த்தையும் நீக்கி விட்டு வேற ஒருத்தர் 7ஆவதாக வந்து உட்காந்துடாமா, முருகனோட ஆசீர்வாதத்தோடு வந்து உட்காந்துடாமா, உங்கள் கட்சி அவருக்கு கைப்பற்றிடாமல் பார்த்துக்குங்க. நான் சொல்லிட்டேன், எனக்கெல்லாம் ஒன்றும் பயம் கிடையாது, மனசில் பட்டதை வெளியே சொல்லிடணும். ஆனால் எனக்கு அந்த ஆசனம் கிடையாதுங்க. நீங்கள் கரெக்டாக வழி நடத்துங்க கட்சியை, அதை தான் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் கரெக்டாக வழி நடத்துங்க, இல்லைனா நாங்கள் உள்ளே என்ட்ராயிடுவோம். நான் மட்டும் தனியாலாம் என்ட்ராக மாட்டேன், நான் தனியாக என்ட்ராக மாட்டேன். பணபலம் மிக்க ஆட்கள் எனக்கு உதவி பண்ணாங்கன்னா நாங்களே உள்ளே என்ட்ராயிடுவோம், பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து என்னென்னா நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நாங்கள் ஒன்றும் விவரம் தெரியாத ஆள் கிடையாது, எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டோம். கட்சியின் கொள்கைகள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து பார்த்தோம்னா மீனவர்கள் நல்லா பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்கு கட்சியின் கொள்கைகள். ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு முக்கியமான நல்லது பண்ணியிருக்காங்க. பிற்படுத்தப்பட்டவருக்கு வந்து 69% இடஒதுக்கீடை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க சிஎம்மாக இருக்கும்போது. இதெல்லாம் பாராட்டுக்குரிய விஷயம். மீனவர்கள் நல்லா பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கொள்கைகளுக்கெல்லாம் எதிராக விவசாயிகள் நல்லா பாதுகாக்கணும்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. கட்சியின் கொள்கைகள் இருக்குது. நீங்கள் ஆனால் அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சட்டம் கொண்டு வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வருதுன்னா நீங்கள் போய் அந்த ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னா நீங்கள் போய் அதில் சைன் பண்ணிடுறீங்க. அது கட்சியின் கொள்கைகளுக்கு எதிராக இருக்குது. இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பார்த்துக்கிட்டு எத்தனை நாளைக்கு கம்முன்னு இருக்க முடியும் சொல்லுங்கள். அப்போ விவசாயிகள் நலனுக்கு எதிராக சில நேரங்களில் செயல்பட வேண்டிய ஒரு ஓட்டு போடுறீங்க. அங்கே போய் நீங்கள் எம்பியாக இருந்துக்கிட்டு, ஒரு எம்பியோ 2 எம்பியோ இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் போய் அங்கே மத்திய அரசுக்கு ஆதரவாக ஓட்டளிக்கும் போது கட்சியின் கொள்கைகளுக்கு எதிராக இருக்குதுன்னு நான் எச்சரிக்கை கொடுக்குறேன். நீங்கள் எச்சரிக்கை கொடுக்குறீங்க, நீ யார் பெரிய லார்டு லபக்கா அப்படின்னு கேட்காதீங்க. யார் வேணால் கொடுக்கலாம். கட்சியின் கொள்கைகளுக்கு எதிராக நீங்கள் போகும்போது தொண்டர்களை யார் பின்னாடி வராங்களோ அவங்க தலைவராகவும் மாறலாம், பார்த்துக்குங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. ஏன்னா நான் வந்து அந்த மாதிரிலாம் முயற்சி பண்ண போகிறதில்ல. பட் ஆனால் விதி விளையாடிடாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்னையே சொல்ல வரல, என்ன போல் பல பேர் இருக்காங்க. அதிமுகவில் எப்படியாச்சும் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி நம்ம வந்துலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற தலைவர்கள் பூரா போய் டெல்லியில் போய் பொசுக்குன்னு காலில் விழுகுறீங்களே, எதுக்கு போகிறீங்க டெல்லிக்கு? நீங்கள் காலில் விழுகலை, ஆனால் பட்டு உங்களுக்குள்ளே யாரை சிஎம் கேண்டிடேட்டாக போடலாம், உங்களுக்குள்ளே யாரை பொதுச் செயலாளராக போடலாம்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே அங்கே பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்த கட்சிக்கு வந்து ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோட அம்மா வச்சுருந்தாங்க. அதை மீறி இப்போ போயிட்டுருக்கு. மீனவர்கள் நல்லா பாதுகாக்கணும், விவசாயிகள் நல்லா பாதுகாக்கணும், மதச்சார்பற்ற அரசு தான் நம்ம கொண்டு வரணும் இப்படின்னு சொல்லி சில இது இருக்குது. இன்னொன்று எனக்கு ஒரு 2 நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இப்போ லாஸ்ட்டாக சிஎம் வந்தாங்களே 4 இயர்ஸ், அவங்க பண்ண நல்ல காரியம்னு பார்த்திங்கன்னா 2 நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க. தஞ்சை டெல்டா மாவட்டத்தை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சிருக்கீங்க நீங்கள் வந்து. அது வந்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். அதையும் கூட எடுத்து பார்த்தேன். கடைசியாக வந்து தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தப்போ ஸ்டெர்லைட் ஆலையை மூடணும்னு உத்தரவு போட்டாங்க. அது எங்கே சுட்ட பின்னாடி தான் நீங்கள் உத்தரவு போட்டீங்க. ஏன்னா சரி நடந்துருச்சு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு 2 நல்லது பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூடியிருக்காங்க. இன்னொன்று வந்து தஞ்சை மாவட்டம், அந்த டெல்டா மாவட்டத்தை ஃபுல்லாக பாதுகாக்கப்பட்ட மாவட்டம், அதாவது வேளாண் மண்டலம். அது வந்து விவசாயத்துக்கு மட்டும்தான் அந்த டெல்டா மாவட்டம்
அதில் வந்து வேறு எந்த விதமான செயல் திட்டங்களும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி 2 இது கொண்டு வந்திருக்கீங்க. இது வந்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயந்தான். அம்மா இருக்கும்போது 69% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அம்மா நிறையா நல்லது பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா நிறைய இருக்குது. ஆனால் இப்போ வந்து அம்மா வந்து சில கொள்கைகளை ஃபாலோ பண்ணாங்க. பொதுச் செயலாளராக இருந்து இராணுவ கட்டுப்பாட்டோடு வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி கட்சியின் நிறுவனர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து சில கட்டுப்பாடுகள் வச்சு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணாயிசம், அண்ணாவின் கொள்கைகள், சோசியலிசம் சொல்லுவாங்க. அதை வந்து மதச்சார்பின்மை, அந்த அடிப்படையில் தான் கூட்டணி அமைக்க வேண்டும். அதேமாரி அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அமைக்கணும். இப்போ அதிமுக இருக்குன்னா அதிமுகவில் வந்து 234 தொகுதியில் ஒரு 150 180 அதிமுக வச்சுக்கிடுவாங்க. எப்பயுமே 180 180 அதிமுக வச்சுக்கிட்டு மற்ற சீட்டுகளை தான் மற்றவங்களுக்கு 5 சீட்டு 10 சீட்டும் கொடுத்து அதிமுக தலைமையில் தான் தேர்தலை சந்தித்ததா வரலாறு இருக்குது. அந்த வரலாறை தயவு செஞ்சு மாற்றிடாங்க. இது கூட பெரிய ஒரு இது கிடையாது, ஒரு கொடுமைன்னு சொல்லலாம். இது வந்து அதை ஒரு அசிங்கப்படுத்திட வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனால் வந்து அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அமையணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஆனால் இந்த இறையாட்சின்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், இம்மாற்றலோன்னு பேசிகிட்டு இருக்கோம். அவர் வந்துட்டாருன்னா என்ன வேணால் மாறலாம், என்ன வேணால் நடக்கலாம். அதை அப்புறம் பார்ப்போம். இப்போ அதிமுக ஒரு டேஞ்சரான இடத்துல இருக்குது. அதில் வந்து டக்குன்னு மாறிக்கிட்டால் நல்லது. இல்லைன்னா கட்சியுடைய தலைமை மாறும். அது யாரும் வருவாங்க என்ன வருவாங்கன்னெலாம் நமக்கு தெரியாது. ஆனால் வந்து கடவுள் நினச்சா என்ன வேணால் எப்போ வேணால் நடக்கும். அதிமுகவுக்கு ஒரு சின்ன ஆலோசனை தான் நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். கட்சியின் பொதுச் செயலாளர் பார்த்து நடந்துக்குங்க. எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி கட்சியை வலிமை மிக்க கட்சியாக மாற்றி தேர்தலில் வந்து அதிமுக தலைமையில் தான் கூட்டணி இருக்கணும். நான் சொன்ன மாதிரி சீட்டுகளை வந்து அதிமுக இருந்து மற்றவங்க வந்து இப்போ அதிமுக ஆஃபீஸில் போய் அவர் உட்கார்றாருன்னா அவரை தேடி எல்லோரும் வரணும். அண்ணாமலை அங்கே போய் உட்காரணும். அவர்கிட்ட இருந்து ஒரு 30 சீட்டை வாங்கிட்டு போனார்னா தான் சரியாக வரும். இவங்க போய் டெல்லிக்கு போனால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். எனக்கு தோணுச்சு, அதை பேசிட்டேன். அதனால் அந்த இம்மாற்றூலர் எப்போ வருவார் என்ன ஏதுன்றதெல்லாம் வந்து நான் 6 மாதம் டைம் கேட்டிருக்கேன். கண்டிப்பாக நாங்கள் அதுக்கான முயற்சி இறையாட்சி அமைப்போம். அதுக்கான முயற்சியில் தான் இறங்கிட்டுருக்கோம். அதுக்கு எங்களுக்கு கட்சி கட்டமைப்பு தேவைப்படுமா அப்படின்னு நாங்கள் யோசிக்கும் பட்சத்தில் எந்த கட்சி வேணால் இம்மாற்றூலர்னு ஒருத்தர் வெளியே தெரிஞ்சு போச்சுன்னா அவர் நினச்சார்னா எந்த கட்சியை வேணால் அண்டர்டேக் பண்ண முடியும், ஆக்கிரமிப்பு செய்ய முடியும், எடுத்துக்கிடுவார். அப்படி நாங்கள் எடுக்கக்கூடிய கட்சி அதிமுக கூட இருக்கலாம். ஆமாம், எனக்கு அதிமுக கட்சி பிடிக்கும். ஸோ இப்போ இம்மாற்றூலர் அதிமுக கட்சியை பயன்படுத்துவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.